ஹலோ கைஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்டி ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களா. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ சென்டர் வைஸாக ஒரு சில ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை மார்க் மேலே இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுபடி நம்ம கேல்குலேட் பண்ணும்போது ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து வந்துருந்துச்சு. அந்த கட் ஆஃப் மார்க்கை பாஸ் மார்க் வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ என்டிஏ ரிவைஸ்டு ரிசல்ட் விட்டுருக்காங்கல்ல. ஸோ அதில் இருக்கக்கூடிய பாஸ் மார்க்கில் 2 மார்க் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பாஸ் மார்க் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 164 இருந்துச்சு, அண்ட் இப்போ வந்து 162. அதே மாதிரி ஓபிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 129 இருந்துச்சு, அண்ட் இப்போ 127. ஸோ ஜென்ரல் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 146லேருந்து 144 மாதிரி இருக்கு, அண்ட் ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 129லேருந்து 127 மாதிரி இருக்கு. ஸோ எப்பவுமே அந்த பாஸ் மார்க் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா கட் ஆஃப் மார்க் ஆப்வியஸ்லி லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது குறைய போகுது. ஸோ லாஸ்ட் டைம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் வந்து என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதாவது வந்து ஒரு சில பேர் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு சில கேஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலராக ஒரு ரிசல்ட் இருந்துச்சா, அந்த ரிசல்ட்டில் இருந்த பாஸ் மார்க்கை கம்பேர் பண்ணும்போது இப்போ ரிவைஸ்டாக இருந்த ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய பாஸ் மார்க் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போனா இப்போ அந்த மார்க்கில் நம்ம ஒரு கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்டடாக போட்டிருந்தோம்ல, அந்த கட் ஆஃபை கம்பேர் பண்ணும்போது இப்போ கட் ஆஃப் வந்து ஒரு 5 to 10 மார்க் அந்த ரேஞ்சில் வேரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வேரி மீன்ஸ் லைக் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன தான் இருக்கலாம். ஸோ இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கூட குறையலாம், இல்லை மேபி நான் போடுறதோட மேபி ஒரு 5 மார்க் அதிகமாக இருக்கலாம். பட் என்ன அப்படின்னா இந்த பாஸ் மார்க் அப்படிங்கிறது 2 மார்க் குறைஞ்சிருக்கிறனால ஜென்ரலாக நம்ம வந்து பார்க்கும்போது கட் ஆஃப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் குறைய போகுது. அது 5 மார்க்கா இல்லை 10 மார்க்கா குறைய போதா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி டிஎன் ரேங்க் லிஸ்ட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து 640+ இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசி கேட்டகரிக்கு 610+, பிசிஎம் கேட்டகரிக்கு 599+, அண்ட் எம்பிசி கேட்டகரிக்கு 591+, எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 536+, எஸ்சிஐ கேட்டகரிக்கு வந்து 502+, அண்ட் எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 489+. ஸோ உண்மையில் லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து போட்டிருப்போம்ல. ஸோ அந்த இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரிவைஸ் லிஸ்ட்டில் ஒரு 5 to 10 மார்க் கட் ஆஃப் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பாஸ் மார்க் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அண்ட் ஃபர்தராக டிஎன் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன பெர்ஃபார்மன்ஸ், அண்ட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸில் இண்டிவிஜுவல் கேட்டகரியில் என்ன பெர்ஃபார்மன்ஸ், அண்ட் எத்தனை பேர் ஆல் இண்டியா கூட எடுக்க போகிறாங்க, லூப்பிங் மெத்தட் படி எத்தனை சீட்ஸ் வந்து இண்டிவிஜுவல் கேட்டகரிக்கு வரப்போகுது, எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் ஆஃப்டர் டிஎன் ரேங்க் லிஸ்ட். அண்ட் இப்படிக்கு இதான் வந்து நியூஸ். அண்ட் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.